அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ஒரு அழகான ஆரம்பம். பிள்ளையார் சுழி போட்ட படைப்பு பேர் முருகா. பட் ஜென்ரலாகவே படம் பூஜைகள் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு சிலது கைண்ட் ஆஃப் குறைவாயிடுச்சு. ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸோ ட்ரெய்லர் டீசர் ஃபஸ்ட் லுக்னு வெவ்வேறு விதத்தில் ஒரு படத்தோட ப்ரமோஷன்ஸோ ஆடியன்ஸ் கூட சேர்க்குற ஒரு முயற்சி இருக்குது. ஒரு பூஜையை அந்த மனநிறைவோட ஒரு வார்ம்த்தோட அந்த பாசிட்டிவிட்டியோட அந்த பிளெஸ்ஸிங்ஸோட அட்டென்ட் பண்ணுற மகிழ்ச்சி இன்றைக்கி இருக்குது. ப்ரெஸ் அண்ட் மீடியாவிலேருந்து வந்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த விழாவில் கலந்துக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தோடனே இந்த ப்ரொடக்ஷன் பேனரோட லோகோ பார்த்தேன். VVS, தட்ஸ் சுப்ரீம் ஃபில்ம்ஸ், வினோத் வி ஷர்மா வெஞ்சர். எனக்கு வினோத் சார் ஆஸ் அ தயாரிப்பாளர் இப்போ தெரியும். பட் கடவுள் நகரத்தில் வேறொரு சூழலில் நம்ம ஏற்கனவே ஒரு அறிமுகம் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் அவர் இயக்குனர் ராமச்சந்திரன் சாரை சந்தித்து ஃபைனலைஸ் எல்லாம் பண்ண பிறகு எனக்கு வினோத் சார் கால் பண்ணார். ஐம் வென்ச்சரிங் இன் டு சினிமா அசோக் அண்ட் நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஒரு படைப்புக்கே அந்த முழு க்ரூவுக்கு சாரதியாக கிருஷ்ணராக இயக்குனர் இருப்பார். பட் அந்த படத்துக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது தான் தயாரிப்பாளர். அந்த VVSன்னு அது லோகோவும் பார்க்குறப்ப ஓடுற குதிரை மேலே ஜென்ரலி கட்டுற விஷயந்தான் சினிமான்னு சொல்லுவோம். அந்த லோகோவில் அந்த 2 குதிரை கமையாக கெத்தாக ஓடுது. VVSல ஐ திங்க் ஒரு வெற்றி, வாய்ப்பு, வாழ்க்கை இது எல்லாமே கலந்து அழகாக அமைஞ்சிருக்கு. ஐ விஷ் வினோத் சார் ஆல் தி வெரி பெஸ்ட் அவரோட இந்த வெஞ்சரில். மேலும் மேலும் இந்த ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சுழி இந்த ஆரம்பம் மலரணும் வளரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சார். அட் த சேம் டைம் ராமச்சந்திரன் சார் ஹஸ் பீன் இந்த பயணத்தில் மட்டும் அறிமுகமாக இல்லாமல் ஒரு இயக்குனராக, ஒரு போராடுற இயக்குனராக பல வருடங்களாக அறிமுகம். ராமச்சந்திரன் சாருக்கும் இந்த ப்ராஜெக்ட் அவர் கதை நரேட் பண்ணார். ஆக்சுவலி லிட்ரலி ஒரு பியூட்டிஃபுல்லான ஹைப்பர் லிங்க் நரேட்டிவ். அந்த டீட்டெயில்ஸை மேபி இவென்ச்சுவலி அப்புறம் பகிர்ந்துக்குவோம். பட் ஏன்னா இது ஆரம்பம். இந்த ஆரம்பத்தில் உங்கள் அனைவருமோட ஆசீர்வாதங்களும் நல்ல எண்ணங்களும் ஒரு புது வருடம் 2025க்கு என்ட்ரு பண்ணுற இந்த தருணத்தில் இப்போவே ஜோஷாக பாசிட்டிவாக ஆரம்பிக்கிறோம். அண்டு உங்கள் அனைவருமோட பிளெஸிங்ஸ் வேணும். ராமச்சந்திரன் சார் மனமார்ந்த வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகள். அண்ட் இந்த பயணம் சதுரங்க ஆட்டம் ஆரம்பிக்குது. மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சோனியா. ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராம் சாருக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் அதனால எனக்கு வினோத் சார் தெரியும். பிகாஸ் எனக்கு இந்த வினோத் சார் இந்த படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே ராம் சார் செலக்ட் பண்ணி நீங்கள் தான் பண்ணணும், உங்களுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆப்டாக இருக்கும், ஸோ நீங்கள் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னார். ஸோ 3 days பேக் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி போஸ்டர் அனுப்பி ஃப்ரைடே வச்சுருக்குறோம், நீங்கள் ஆகணும் பூஜைக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ராம் சாரோட ஒரே வார்த்தைக்காக நான் கிளம்பி வந்தேன். ஸோ இங்கே எங்கள் படத்துக்காக வாழ்த்த வந்திருக்கும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. எங்களோட இந்த படம் ஸ்டார்டிங் நெக்ஸ்ட்டு சக்ஸஸாக வரும்போதும் எல்லோரையும் திரும்ப மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிட்டு போகலான்னு தான் டைரக்டர்கிட்ட வந்தேன். சரி கூப்பிட்ருவாங்கன்னு பார்த்தேன். கடைசி வரைக்கும் கூப்பிடல. சரி அப்படியே ஃபோன் வந்த மாதிரி நடிச்சிக்கினே வெளில போயிடலாமான்னு பார்த்தேன். கரெக்டாக அந்த நேரம் கூப்பிட்டாங்க. நம்ம ஜிம் கேரி சொன்னார் சினிமா வாழ்க்கை லைஃப் பற்றி. சினிமாங்கிறது இந்த மைக் மாதிரி தான். ஹைட்டாக பேசிட்டு போகிறவங்களுக்கு அப்படி ஹைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் குள்ளமாக வரவங்களுக்கு அப்படி கொஞ்சம் குள்ளமாக இறக்கி அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் சினிமா. அப்படி இல்லாதவங்க ஹைட்டாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி இறக்கி விடுவாங்க மைக்கை. அதுதான் டைரக்டர். இந்த படத்துக்கு அவருக்கு ஒரு உதாரணமாக ஏதாவது பேசணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பேசி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி கிளம்புற விஷயந்தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த டைரக்டர் ராமச்சந்திரன் சாரை பற்றி சொல்லணும்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ்ஏல நிதிஷன் என்னுடைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டைரக்டர் ராமச்சந்திரன் ஒரு படம் பண்ணுறாருன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவருக்கு ஸ்கிரிப்ட் சைடில் அதெல்லாம். எனக்கு கொஞ்சம் அப்போது ஒர்க்கு இல்லை, கம்மியாக தான் இருந்தது. அதனால் சரி ஓகேன்ட்டு 2-3 தடவை ஃபோன் பண்ணேன். ஃபஸ்ட்டு நல்லா பேசினார். அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிள் இல்லை. சரி நம்மளை பற்றி தெரிஞ்சிச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். அப்படின்னு நானும் கம்முன்னு விட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன நீ அவ்வளோ சொன்ன அவர் கண்டுக்குமான்றாரு அப்படி இப்படின்னு பேசலான்னு பார்த்தேன். சரி ஓகே விட்டுரு, இதெல்லாம் இது மாதிரி நிறைய கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது விட்டாச்சு. சமீபத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் இவருடைய இதில் ஒரு இந்த மாதிரி பூஜை ஆரம்பம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி
ஆனால் நீங்கள் இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு சாங் இருக்குது அது இருக்குதுன்னு பயங்கரமாக இது பண்ணி பூஸ்ட் பண்ணி பேசிகிட்டே இருந்தார். எனக்கு செம ஆச்சரியம் எனக்கு. என்னடா இது டக்குன்னு அப்போலாம் ஒன்றுமே கண்டுக்கல, இப்போ வந்து இவ்வளோ பூஸ்ட் பண்ணுறாரு. நைட்டு 2 மணிக்கெல்லாம் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு நேற்று நைட்டு. அப்போ தான் தெரிஞ்சுது ஒரு படம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை கடந்து ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் நம்மளை கூப்பிடணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே இருக்கும் போதோ நம்மளை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நினச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த இதுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருடைய இயக்குநர்களுடைய இதுவே வந்து சதுரங்க இது மாதிரி தான், ஆட்டம் தான். ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படம் பண்ணுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா எனக்கு இடையில் ஒரு 10 வருஷம் கேப் வந்தது. நான் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணோங்கிற ஒரு கேப்பில் தான் தயாரிப்பாளரே எனக்கு கிடைக்காம ரொம்ப நம்ம பிளான் பண்ணதால் சக்ஸஸ் ஆன பிளானிங் தான். அதுக்கப்புறம் நான் சுத்தமாக ஃபீல்டில் ஆல் அவுட்டு, அதை எங்கடா போயிட்டாரு அப்படின்னு எனக்கு இதெல்லாம் இடையில் கொரோனா டைம்லலாம் என் பேரில் ஒருத்தர் இறந்துட்டார். எனக்கு போஸ்டர் ஒட்டானுங்க, இந்த மாலையெல்லாம் அப்பயே வாங்கிட்டு வந்துட்டானுங்க. பூஜைக்கு போட வேண்டிய மாலையை கூட்டின்னு வந்து கடைசியில் எப்படி வந்தானுங்கிற மாதிரி சூழ்நிலைலாம் இருந்தது. அவ்வளோ போராட்ட களங்கள். அதனால் நான் என்ன எந்த படங்கள் போனாலும் நான் ஃபுல்லாக அந்த ஆர்டிஸ்ட்டாக இல்லாமல் டைரக்டர் டீமில் தான் சப்போர்ட்டிங்காக இருப்பேன். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு பல டைரக்டர்கள் நான் வந்து நடிக்க வச்சுருக்கிறேன், அது வேறு விஷயம். ஏன்னா பல பேர் ஊர்லேருந்து நல்லா சொகுசாக காவேரி ஆற்றங்காரெல்லாம் குளிச்சுட்டு இங்கே வந்து மேன்சன் ஹவுஸில் ஒரு மாதிரி ஸ்மெல்லில் இப்போ எல்லாம் குடும்பத்தையும் இருந்துட்டு இங்கே சினிமாக்காக போரான்னு இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஊர்லலாம் கேட்கும் போகும்போது எங்கன்னு கேட்டால் திருட்டு ஜெயிலில் இருக்கிறான் பொழுகுது, அதான் ஆளே காணணுவானுங்கள். ஆனால் இங்கே எவ்வளோ போராட்டங்கள் இருப்பேன். அதனால தான் என்ன சொல்லுவோன்னா ஒரு சீன் நடிச்சிருங்க நீங்கள் இந்த படத்தில், அப்போ நீங்கள் இந்த ஃபீல்டில் இருப்பீங்க அப்படின்னு தெரியுங்கிறதுக்காக நான் பல டைரக்டருங்களை வந்து நடிக்க வச்சுருக்கிறேன். அந்த மாதிரியான போராட்ட காலங்கள் இந்த கஷ்டங்கள்ங்கிறது வந்து எல்லாருமே சொல்கிறது தான். இது நம்ம கடந்து வந்த பாதை கஷ்டங்கள் அது இதுங்கிறது எல்லாமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இது. பட் இருந்தாலும் அவ்வளோ ஒரு போராட்டம் கடிச்சு இன்றைக்கி ஒரு படம் எடுத்து அது தேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிடியில் வாங்குறது கொள்றதுங்கிறலாம் எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது நமக்கு தெரியும். படம் எடுத்தாலும் ஓடிடியில் வாங்குறது இல்லை, அது மாதிரியான விஷயம். பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் அந்த மாதிரி சில படங்கள், சின்ன படங்கள் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து ஒரு படத்தை ஆரம்பித்து பூஜையே இவ்வளோ பெரிய லெவலில் கொண்டாடி ஒன்று ப்ரொடியூசர் நம்பிக்கையாக வந்திருக்கிறாருன்னா அவர் இந்த கதை மேலே வச்சுங்கிற நம்பிக்கை தான். சர்மா சார் சூப்பர் சார், உங்களை மாதிரி நிறைய ப்ரொடியூசர்கள் வரணும். இந்த மாதிரி டைரக்டர்களுக்கு நல்ல கஷ்டப்படுறாங்க எவ்வளோ இயக்குநர்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் தரணும் அப்படின்னு நான் ஒரு அன்பாக வேண்டிக்கிறேன் சார். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தொகுப்பாளினி ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க, ஜான் பியரோ, எல்லாருக்கும் நன்றி. இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் படத்தை எனக்கு இயக்க வாய்ப்பு கொடுத்த, அது கூட பொருந்தாது வாழ்க்கை கொடுத்த எனது தயாரிப்பாளர் பாசமிகு அருமை அண்ணார் வினோத் வி சர்மா சார் அவர்களுக்கும், எனது ஆரூர் அண்ணன் இந்தியன் ஜிம்கலி சார் அவர்களுக்கும், நண்பர் புருஷோத் பாண்டியன் அவர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ என்னுடைய 24 வருஷம் போராட்டம், 24 வருஷம் இழப்பு, அதுக்கப்புறம் தான் இந்த சினிமா வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ நான் சினிமாக்காக எல்லாமே இழந்துட்டேன், என் உசுர் மட்டும்தான் என்கிட்ட இலக்கத்தை இருக்குது. ஸோ நான் டைரக்ட் ஆகணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. என் அம்மா கேரக்டரு, என் அக்கா, என் நண்பர் மோகன் அவர்கள். ஸோ 3 பேரும் அவங்களுக்கு இல்லை. கடைசி நேரத்தில் வந்து என் அம்மா வந்து டெத் ஆகிறாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் போயிட்டு உன்னை யார் பார்த்துப்பாங்க? அப்போ சொன்னேன், அம்மா என் சினிமா இருக்கம்மா, என்னை காப்பாற்றுமான்னு. ஸோ அந்த இது தான் காப்பாற்றுனது. ஸோ நான் படம் பண்ணுறேன் ஆசைப்பட்டாங்க. அம்மா இப்போ இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அவங்களாம் இருந்ததுனா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ தன்னுடைய பையன், ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் தன்னுடைய பையன் வந்து பெருசாக ஒன்று தான் ஃபீல் பண்ணாங்க. அதே மாதிரி தான் என் அக்காவும் என் அம்மாவும் நிறைய ட்ரீம் வச்சுருந்தாங்க. என் தம்பி டைரக்டர், என் மகன் டைரக்டர்னாங்க. ஸோ நான் சக்ஸஸ் பண்ணுற நேரத்தில் யாருமே இல்லை. குடும்பத்துக்காக சினிமாக்காக லைஃப் இழந்த ஒரு கேரக்டரு. ஸோ இந்த படம் மூலயமா நான் யார் யார் ஆசைப்பட்டாங்களோ அதை கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு அடுத்ததாக இந்த சதுரங்காட்டம் ஆரம்பம்னா சதுரங்கத்திலிருந்து ஒரு வரலாறு இருக்குது. கிமு வந்து 7ஆம் நூற்றாண்டில், ஸோ வேர்ல்டில் ஃபஸ்ட்டு தான் சதுரங்கன்னு சொல்லிட்டு நேம் வந்தது. அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து வந்தது. இந்த சதுரங்காட்டம் ஆரம்பம்னா மன்னர் காலத்தில் யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படைனா அந்த மனிதர்கள் சொல்லுவாங்க, அப்புறம் தேர்ப்படை, இதை வச்சு தான் சதுரங்காட்டம்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து உண்மையான ஒரு இலக்கியத்தில் இருக்க ஒரு வரலாறு. இப்போ நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வந்து இப்போ செஸ் கேம் வந்தது.
ஸோ அந்த சதுரங்கட்ட ஆரம்ப படத்துக்கு நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பிளான் பண்ணோம், நிறைய பேர் புக் பண்ணோம், இல்லை ஷூட்டிங் பிஸியில் இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வரல. ஸோ எல்லாமே வந்து பூஜைக்கு வந்து ஷூட்டிங் வந்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கதை வந்து ஒரு வித்தியாசமான ஜானலில் பண்ணியிருக்கேன். என் குருநார் பாதர்கண்ட சார் எனக்கு நல்ல சினிமா கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் ஸ்கூல்லேருந்து நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுற என்னுடைய தயாரிப்பாளருக்கும் என் குருநாதருக்கும் கண்டிப்பாக நல்ல பேரை காப்பாற்றிடுவேன். ஸோ இந்த கதை வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை, வித்தியாசமான கதைக்கோளம், உண்மை சம்பவத்தை நிறையா அடிப்படை வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ இந்த மீடியா வந்து நிறைய பேர் வந்து வாழ வச்சுருக்கேன். நான் ஒரு புது இயக்குனர், எனக்கும் உங்களுடைய சப்போர்ட் இருந்து கண்டிப்பாக இந்த வாழணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த படத்துக்கு நிறைய பெரிய பெரிய டெக்னீஷியன் ஒர்க் பண்ணுறாங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் ஷூட்டிங் இருக்கிறேன், அவங்களாம் வர முடியல. எல்லோருக்கும் கண்டிப்பாக ஷூட்டிங்கில் சந்திப்போம். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல படமாக அமையும். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் மீண்டும் ரிவீல் பண்ணி சொல்கிறேன், வினோத் சார் சர்மா அவர்களுக்கும், அண்ணன் ஜிம்கிலி சார் அவர்களுக்கும், என்னுடைய குருநாதர் பாரதி கணேஷ் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மிகவும் மதிப்பிற்குரிய இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நன்றி. நம் புதிய படத்தின் அதிகாரப்பூர்வ தொடக்க விழாவில் உங்களை வரவேற்கும் இந்த தருணம் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. திரைப்படம் என்பது வெறும் ஒரு கதையல்ல, அது உணர்ச்சிகளின் சங்கமம், கனவுகளின் வெளிப்பாடு மற்றும் பலரின் உழைப்பின் சாட்சி. ஒரு சிதைந்த படைப்பு என்பது பலரின் அர்ப்பணிப்பில் உருவான குழுவின் அடையாளம். எங்கள் குழுவின் ஒவ்வொருத்தரும் அதில் உள்ளது என்று நம்புகிறேன். திறமை, ஆற்றல் மற்றும் அர்ப்பணிப்பு இந்த படத்துக்கு மெழுகூட்டும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. இந்த படத்திற்காக உழைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், நடிகர்களுக்கும், இயக்குநர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் ஒவ்வொரு குழு உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். உங்கள் அனைவரின் ஆதரவுக்கு இந்த பயணத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பேன் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.